குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சயின்ஸில் மனித நாளமில்லா சுரபி மண்டலம் இதை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று ஹார்மோன்கள், அதன் வகைகள், அடக்கி ஹார்மோன்கள், வளர்ச்சி ஊக்குவிக்கிகள், ஹார்மோனில் வாழ்வியல் விளைவுகள் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி மனித நாளமில்லா சுரபி மண்டலம் இதை பற்றி பார்க்க போகிறோம். நாளமில்லா சுரபி மண்டலம் அப்படின்னா என்ன? நாளங்கள் கிடையாது. அப்போது நாளமுள்ள சுரபின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் இது. இன்னொன்று இருக்குது, நாளமில்லா சுரபி. நாளமுள்ள சுரபி, நாளமில்லா சுரபி. நாளமில்லா சுரபிக்கு நாளங்கள் கிடையாது, நாளமுள்ள சுரபிக்கு நாளங்கள் உண்டு. ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த நாளமில்லா சுரபி மனிதர்களிடத்தும் விலங்குகளிடத்திலும் ஒரு வேதிப்பொருளை சுரக்கின்றன. அந்த வேதிப்பொருட்கள் தான் இது ஹார்மோன்ஸு என்று பெயர். சரியா? இது சிறிதளவு தான் சுரக்கும், ஆனால் இதோடைய பணி மிகப்பெரியது. இவை இரத்தத்தில் பரவுதல் மூலம் உடலில் தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. இந்த குறிப்பிட்ட உறுப்புகளில் செயல்படுத்தக்கூடிய இந்த ஹார்மோனானது குறிப்பிட்ட அந்த உறுப்புகளுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்கன்னா இலக்கு உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போது இந்த நாளமில்லா சுரபி சுரக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளுக்கு தான் ஹார்மோன்கள்னு பேர். அது அளவில் மிக சிறியதாக இருந்தாலும் அதனுடைய பணி மிகப்பெரியது. அது இரத்தத்தின் மூலம் பல உறுப்புகளுக்கு சென்று அதனுடைய பணியை செய்கிறது. சரியா? அடுத்தாப்புல இந்த நாளமில்லா சுரபி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவுக்கு எண்டோக்ரைனாலஜி என்று சொல்லுவாங்க. தாமஸ் அடிசன் என்பவர் நாளமில்லா சுரபி மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடப்படுகிறார். இதை கேட்கலாம். நாளமில்லா சுரபி மண்டலத்தின் தந்தை என கூறப்படுபவர் யார் அப்படின்னா யார்? தாமஸ் அடிசன். அடுத்தாப்புல நம்ம உடம்பில் நாளமுள்ள சுரபிகள் இருக்குதுன்னு சொன்னேன், நாளமில்லா சுரபிகளும் இருக்குது. இப்போ நாளமுள்ள சுரபிகளுக்கு நம்ம எடுத்துக்காட்டு எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா உமிழ்நீர் சுரபிகள், வாயில் உமிழ்நீர் சுரக்கிறதே அது, பால் சுரபிகள், வியர்வை சுரபிகள், இதெல்லாம் நாளமுள்ள சுரபிகள். இந்த நாளமில்லா சுரபிகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்று பிட்யூட்டரி சுரபி, இன்னொன்று தைராய்டு சுரபி, அடுத்தது பாராதைராய்டு சுரபி, அடுத்தது கணையம் அதில் லேங்கர்ஹார்ன் திட்டுகள், அடுத்தது அட்ரினல் சுரபி, அதுக்கடுத்து இனப்பெருக்க சுரபிகள், விந்தகம் மற்றும் அண்ட சுரபி, ஆண் பெண் இனப்பெருக்க சுரபிகள், தைமஸ் சுரபி என என நாளமில்லா சுரபிகள் உள்ளன. அப்போது நாளமில்லா சுரபிகள் உதாரணம் கொடு, நாளமில்லா சுரபிகள் சிலவற்றை கூறு அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினை கேட்டாங்கன்னா இத்தனை எழுதணும். சரியா? பிட்யூட்டரி சுரபி, தைராய்டு சுரபி, பாராதைராய்டு சுரபி, கணையம், அட்ரினல் சுரபி, இனப்பெருக்க சுரபிகள், தைமஸ் சுரபி, இவை அனைத்தும் நாளமில்லா சுரபிகளாகும். நாளமுள்ள சுரபிகளுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா என்ன எழுதுவீங்க? உமிழ்நீர் சுரபிகள், பால் சுரபிகள், வேர்வை சுரபிகள் எடுத்துக்காட்டு எழுதலாம். சரியா? அப்போ நாளமுள்ள சுரபிக்கும் நாளமில்லா சுரபிக்குள்ள வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளமுள்ள சுரபிக்கு நாளங்கள் உண்டு, நாளமில்லா சுரபிக்கு நாளங்கள் இல்லை. நாளம்னா என்ன? ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதன் மூலம்தான் அந்த அது செக்ரிகேட் ஆகக்கூடிய பொருட்கள் போகும். இதுக்கு அது கிடையாது, டைரெக்டாக ரத்தத்திலும் கலக்கிறது. இப்போ முதல்ல அந்த நாளமில்லா சுரபியில் முதல் சுரபி பிட்யூட்டரி சுரபின்னு சொல்கிறோம். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிட்யூட்டரி சுரபி அதுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா
ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்யூட்டரி சுரப்பி அல்லது ஹைப்போஃபைசிஸ். அதோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா பட்டாணி வடிவில் இருக்கும். பட்டாணி வந்து சின்னதாக இருக்கும், மாதிரி சின்னதாக தான் இருக்கும். திரட்சியான செல்களின் தொகுப்பு. சரியா? இது எங்கே இருக்குது அப்படின்னா மூளையினுடைய அடிப்பகுதியில் டயசெஃபலான் அங்கே பிட்யூட்டரி தண்டின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? இப்போ நம்ம டயசெஃபலான்லாம் படிச்சிருக்கோம். மூளையினுடைய நரம்பு மண்டலங்கிற பாடத்தில் மூளையினுடைய பகுதிகள் முன்மூளை, பின்மூளை, சிறுமூளை அங்கே வந்து டயசெஃபலாங்கிற வேர்டெலாம் படிச்சிருக்கோம். ஞாபகப்படுத்தி பாருங்கள். சரியா? அப்போ மூளையின் இந்த மூளையில் அடிப்பகுதியில் டயசெஃபலானின் கீழ்ப்புறத்தில் ஹைப்போதலாமஸுடன் பிட்யூட்டரி தண்டின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு 2 கதவுகள் இருக்குது. 2 கதவுகளை கொண்டது. அவை வெவ்வேறு செயல்பாடுகளை செய்கின்றன. சரியா? அந்த முன்புற கதப்புக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடினோ ஹைப்போஃபைசிஸ் எனவும் பின்புற கதப்புக்கு நியூரோ ஹைப்போஃபைசிஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. முன்புற கதப்புக்கு என்ன பேர்? அடினோ ஹைப்போஃபைசிஸ். பின்புற கதப்புக்கு என்ன பேர்? நியூரோ ஹைப்போஃபைசிஸ். இந்த இடைக்கதப்பு மனிதர்களில் காணப்படவில்லை. சரியா? அடுத்தாப்புல இந்த படத்தை பாருங்கள். மூளையில் போட்டிருக்கு. பிட்யூட்டரி சுரப்பி எங்கே இருக்குது? அது பட்டாணி வடிவம் போல் சிறிதாக உள்ளது. அங்கே பார்த்தீங்கன்னா முன்புற பிட்யூட்டரி சுரப்பி, அதுக்கு என்ன பேர்? முன்புற பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்தால பின்புற பிட்யூட்டரி சுரப்பி. அடினோ ஹைப்போஃபைசிஸ் முன்புற பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்த பின்புற பிட்யூட்டரி சுரப்பி நியூரோ ஹைப்போஃபைசிஸ். இது 2 இருக்குது. இந்த 2 சுரக்கக்கூடிய 2 கதப்புகள் உள்ளன. இவை 2 சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் என்னெல்லாம், அதோடைய பணிகள் என்னெல்லாங்கிறது தான் இந்த பிட்யூட்டரி சுரப்பிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிட்யூட்டரி சுரப்பியை தலைமைச் சுரப்பின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். தலைமை சுரப்பி என்ற எச்சுரப்பி அழைக்கப்படுகிறது கேட்டால் என்ன எழுதுவீங்க? பிட்யூட்டரி சுரப்பி. அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இது மற்ற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இப்போது நம்ம பிட்யூட்டரி சுரப்பியில் 2 கதப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம். முன்கதப்புக்கு பேர் என்னது? அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அது சுரக்கக்கூடிய இந்த அடினோ ஹைப்போஃபைசிஸ் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வளர்ச்சி ஹார்மோன் GH. அடுத்தது தைராய்டை தூண்டும் ஹார்மோன் TSH. 3வது அடினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அது அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன். அடுத்தது கொனடோட்ராபிக் ஹார்மோன் GTH. அடுத்தது ப்ரோலாக்டின் PRL. இந்த 5 ஹார்மோனையும் அடினோ ஹைப்போஃபைசிஸ் அதாவது முன்கதுப்பு பிட்யூட்டரியின் முன்கதுப்பு சுரக்கிறது. அப்போ இந்த ஒவ்வொரு ஹார்மோனும் சுரக்கிறத அது அதிகமாக சுரந்தால் அதோடைய பலன் என்ன, குறைவாக சுரந்தால் அதோட பலன் என்ன, அதிகமாக சுரந்தால் எந்தெந்த நோயை விளைவிக்கிறது, குறைவாக சுரந்தால் எந்தெந்த நோயை விளைவிக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல வளர்ச்சி ஹார்மோன். வளர்ச்சி ஹார்மோன்னு அதில் பேரில் இருக்குது GH, குரோத் ஹார்மோன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. உடல் திசுக்களின் வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது. இந்த திசுக்களுடைய வளர்ச்சி எல்லாமே இந்த ஹார்மோன் தான் காரணம். தசைகள், குருத்தெலும்பு, எலும்புகள் வளர்ச்சியை தூண்டுகிறது. சிலவங்க வயசானாலும் கூட அந்த வயசுக்கு தக்கன அந்த வளர்ச்சி இருக்க மாட்டாங்க. அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அந்த பிட்யூட்டரி ஹார்மோனுடைய முன்கதுப்பு அல்லது அடினோ ஹைப்போஃபைசிஸ் ரொம்ப குறையாக சுரக்குது. அதனால தான் அவங்களுக்கு வளர்ச்சி குறையாக இருக்குது. சிலவங்க ரொம்ப ராட்சசன்மையாக இருப்பாங்க, வயசுக்கு மிகுந்த வளர்ச்சியாக இருப்பாங்க. அது அதோடைய வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் அது ஏற்படக்கூடிய விளைவு. சரியா? அப்போ இதோடைய பணி என்ன அப்படின்னா உடல் திசுக்களின் வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது. சரியா? தசைகள், குருத்தெலும்பு மற்றும் எலும்புகளின் வளர்ச்சியை தூண்டுகிறது.
இது செல்களின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது. இந்த ஹார்மோன் முறையற்ற சுரத்தல் கீழ்காணும் விளைவுகளை என்னெல்லாம் பாருங்கள். குள்ளத்தன்மைனா சிலவங்க ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது குறைவாக சுரக்கும். இந்த ஹார்மோன் குறைவாக சுரக்கும். குன்றிய வளர்ச்சி, எலும்புகள் உருவாவதில் தாமதம் மற்றும் மன வளர்ச்சி குறைபாடு ஆகியவை இதன் அறிகுறிகளாகும். அப்போ அந்த ஹார்மோன் குறைவாக சுரந்தால் அதோட அறிகுறிகள் என்னென்னு கேட்பாங்க. குன்றிய வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கும். எலும்புகள் உருவாவதில் தாமதம் மற்றும் மன வளர்ச்சி குறைபாடு. மன வளர்ச்சியும் அவ்வளோவா உடல் வளர்ச்சியும் இருக்காது, மன வளர்ச்சியும் இருக்காது. அப்போ அது என்ன அர்த்தம்? அந்த வளர்ச்சி ஹார்மோன் குறைய சுரக்கிறது அப்படின்னு அர்த்தம். அசுரத்தன்மை, இந்த குழந்தைகளில் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் காரணமாக மிகையான வளர்ச்சி அடைவார்கள். அது என்னதுன்னா அக்ரோமெகலி, இது பெரியவர்கள் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல் காரணமாக முகம், தலை, கை, கால்கள் ஆகியவற்றில் அதிகமான வளர்ச்சியை பெற்றிருப்பது. அக்ரோமெகலின்னு என்னதுன்னா இந்த பெரியவர்களில் இது காணப்படும். அந்த முகம், கை, கால்லாம் அதிகமான வளர்ச்சியாக இருக்கும். சரியா? அப்போ அந்த வளர்ச்சி ஹார்மோனுடைய குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய் என்ன? அதிகமாக ஏற்படக்கூடிய நோயின் பேர் அக்ரோமெகலி. குறைவாக குள்ளத்தன்மை. சரியா? அடுத்த ஹார்மோன் என்னது? தைராய்டை தூண்டும் ஹார்மோன், TSHன்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஹார்மோன் தைராய்டு சுரப்பின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதன் செயல்களையும் ஹார்மோன் சுரத்தலையும் ஒருங்கிணைக்கிறது. TSH இந்த தைராய்டு அந்த ஹார்மோன் தைராய்டு சுரப்பி எடுத்து இருக்கும் தைராக்சின். அந்த தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதன் செயல்களையும் ஒழுங்குபடுத்துகிறது. அடுத்தது கார்டிகோட்ராபிக் ஹார்மோன், அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன், ACTH. கார்டிகோட்ராபிக் ஹார்மோன் சொல்லுவாங்க. சரியா? இது என்ன செய்யுது அப்படின்னா, இது அட்ரினல் சுரப்பி எங்கே இருக்குது நம்ம உடம்புலனா இந்த சிறுநீரகத்துக்கு மேலே இருக்குது. அட்ரினல் சுரப்பியின் புரணியை தூண்டி ஹார்மோன்களை சுரக்க செய்யும். சரியா? மேலும் அட்ரினல் புரணியில் நடைபெறும் புரோத உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தாப்புல கொனோட்ராபிக் ஹார்மோன், GTH. இது என்ன செய்யுது அப்படின்னா பாலிக்கிள் செல்களை தூண்டும் ஹார்மோன். அதுதான் கொனோட்ராபிக் ஹார்மோன். பாலிக்கிள் செல்களை தூண்டும் ஹார்மோன் மற்றும் லூட்டனைசிங் ஹார்மோன் ஆகிய இரு கொனோட்ராபிக் ஹார்மோன்களும் இயல்பான இனப்பெருக்க உறுப்பு இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு காரணமாகின்றன. அது தெரிஞ்சுட்டாலே போதும். இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு காரணமாகக்கூடிய ஹார்மோன் கொனோட்ராபிக் ஹார்மோன், GTH. சரியா? அதில் 2 வகை இருக்குது. இனப்பெருக்கம் சொன்னால் ஆண் இனப்பெருக்கம், பெண் இனப்பெருக்கம். பாலிக்கிளை தூண்டும் ஹார்மோன் FSH. இது ஆண்களில் விந்தகங்களின் எபித்தீலியத்தை தூண்டுவதன் மூலம் விந்தணுக்கள் உருவாவதற்கும் பெண்களில் அண்ட சுரப்பியில் உள்ள அண்ட செல்கள் வளர்ச்சி அடைவதற்கும் இது காரணமாகிறது. ஆண்களில் விந்தகங்கள், பெண்களில் அண்டகம். லூட்டனைசிங் ஹார்மோன் LH. இது ஆண்களில் லீடிங் செல்கள் தூண்டப்படுவதன் மூலம் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் சுரக்க காரணமாகிறது. அந்த லூட்டனைசிங் ஹார்மோன் தான் ஆண்களில் டெஸ்டோஸ்டிரோன் என்ற ஹார்மோன் சுரக்கும். அதுக்கு காரணம் லூட்டனைசிங் ஹார்மோன். பெண்களில் என்ன சுரக்கும்னா ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரான் 2 சுரக்கும். அதுக்கு காரணமும் இந்த லூட்டனைசிங் ஹார்மோன் தான். சரியா? அடுத்த ஹார்மோன் புரோலாக்டின், PRL. இது லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது. இது என்ன? புரோலாக்டின் இந்த குழந்தை பேறுகாலங்களில் பால் சுரப்பிகளின் வளர்ச்சி மற்றும் குழந்தை பேற்றிற்கு பின்பால் பால் உற்பத்தி, அந்த பால் சுரப்பதற்கும் பால் உற்பத்தி செய்வதற்கும் இந்த ஹார்மோன் தான் இந்த ஹார்மோன் முக்கியமானது. பால் சுரப்பியின் வளர்ச்சிக்கும் பால் உற்பத்திக்கும் காரணமாக உள்ள ஹார்மோன் புரோலாக்டின், PRL சொல்லுவாங்க. சரியா? அப்போ இது எத்தனை ஹார்மோன் இருக்குது? வளர்ச்சி ஹார்மோன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன், அப்புறம் ACTH, அப்புறம் கொனோட்ராபிக் ஹார்மோன் GTH, புரோலாக்டின். இதெல்லாம் எங்கே இருக்குது? பிட்யூட்டரி ஹார்மோனின் முன்கதுப்பு அடினோ ஹைபோஃபைசிஸ் அங்கே சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள். சரியா? இப்போ இந்த கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்கலாம்.
பிட்யூட்டரியின் முன்கருப்பில் சுரக்கும் ஹார்மோன்களை பற்றி விளக்குக அப்படின்னா அந்த முன்கருப்பில் எத்தனை ஹார்மோன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது ஒவ்வொன்று என்னென்ன ஹார்மோன் சுரக்கிறது, அதோடைய குறைஞ்சால் என்ன பலன், அது அதிகமாக சுரந்தால் அதோடைய விளைவுகள் என்ன என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். சரியா மாணவர்களே? அடுத்தாப்புல பிட்யூட்டரியின் பின்கதுப்பு நியூரோ ஹைப்போஃபைசிஸ் சுரக்கும் ஹார்மோன். பின்கதுப்பு அதுக்கு பேர் என்னது? நியூரோ ஹைப்போஃபைசிஸ். அங்கே சுரக்கக்கூடிய ஹார்மோன் எல்லாம் 2 வித ஹார்மோன் சுரக்கிறது. வாசோப்ரெசின் அல்லது ஆன்டிடயூட்டிக் ஹார்மோன் ADH, ஆக்சிடோசின். இந்த ரெண்டும் பின்கதுப்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள். தெளிவாக புரிஞ்சுக்கணும். முன்கதுப்பில் என்னெல்லாம் சுரக்கிறது, பின்கதுப்பில் எந்த ஹார்மோன்லாம் சுரக்கிறது அப்படின்னு. இந்த வாசோப்ரெசின் அல்லது ஆன்டிடயூட்டிக் ஹார்மோன் என்ன செய்யுது அப்படின்னா அந்த உடம்புல சிறுநீரக குழல்களில் நீர் மீள் உறிஞ்சப்படுவதை அதிகரிக்கிறது. அதாவது எல்லா நீரும் நம்ம யூரினாக போயிட்டானாக்கா உடம்பு என்ன செய்யும், டயர்டாயிரும். அது கொஞ்சம் நீரை இது இது நினச்சி இந்த ஹார்மோன் உறிஞ்சி வச்சுக்கும். எல்லா நீரும் சிறுநீரகம் மூலமாக வெளியேற்றப்பட்ட அந்த நோய்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலியூரியா டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்னு. எல்லா நீரும் சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேற்றப்பட்டால், அப்போ வெளியேற்றப்படாமல் இருக்கணும்னா இந்த ஹார்மோன் வாசோப்ரெசின் அந்த சுரக்கணும். அது சுரந்தால் தான் கொஞ்சம் நீர் இந்த ஹார்மோன் கொஞ்சம் நீரை உறிஞ்சும். அது அங்கே கொடுத்துருக்கு. அடுத்தால ஆக்சிடோசின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடோசின் பெண்களின் குழந்தை பேற்றின் போது கர்ப்பையை சுருங்கி விரிய செய்யக்கூடிய ஹார்மோன். குழந்தை பெற்ற பிறகு பால் சுரப்பிகளின் பாலை வெளியேற்றுவதற்கும் காரணமாகிறது. அந்த கர்ப்பப்பையை சுருங்கி விரிவதற்கு இந்த ஹார்மோன் தான் காரணமாகிருக்கு. அடுத்தாப்பில் குழந்தை பெற்ற பிறகு பால் சுரப்பிகளின் பாலை வெளியேற்றுவதற்கும் இந்த ஹார்மோன் தான் ஆக்சிடோசின் தான் காரணமாக இருக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பிட்யூட்டரி சுரப்பி, அதில் 2 கதுப்புகள் இருக்குது. முன்கதுப்பு, அதுக்கு நம்ம முன்கதுப்புக்கு அடினோ ஹைப்போஃபைசிஸ், அதில் என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கிறது பார்த்துருக்கோம். இதெல்லாம் சுரக்கிறது வளர்ச்சி ஹார்மோன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன், அப்புறம் அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன், கொனோட்ராபிக் ஹார்மோன், ப்ரொலாக்டின். இதை 5 அங்கே சுரக்கிறது. அப்புறம் பிட்யூட்டரியின் பின்கதுப்பு என்னது? நியூரோ ஹைப்போஃபைசிஸ். அதில் என்னெல்லாம் ஹார்மோன் சுரக்கிறது? வாசோப்ரெசின், ஆக்சிடோசின் இதுவும் சுரக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரே ஒரு ஹார்மோனை பற்றி பார்த்துருக்கோம். பிட்யூட்டரியில் உள்ள 2 கதுப்புகள் உள்ள ஹார்மோனை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தாப்பில் தைராய்டு சுரப்பி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கழுத்து இருக்குல்ல, மூச்சுக்குள்ளது, கழுத்து 2 பக்கத்தில் 2 கதுப்புகள் இருக்குது. அங்கே தான் தைராய்டு சுரப்பி அமைந்துள்ளது. தைராய்டு சுரப்பியானது மூச்சுக்குள்ளையும் இருபுறமும் பக்கத்துக்கு ஒன்றாக 2 கதுப்புகள். அந்த 2 கதுப்புகளையும் இஸ்டுமஸ் என்னும் மெல்லிய திசுக்கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளது. 2 கதுப்புகளும். சரியா? இந்த திசுக்கற்றையால் இச்சுரப்பியானது பல நுண் கதுப்புகளால் ஆனது. அந்த நுண் கதுப்புகளுக்குள் கனச்சதுர எப்ரியசல்கள் சுவராக கொண்டுள்ளன. இந்த நுண் கதுப்புகளில் என்ன திரவம் இருக்கும், கூழ்மப்பொருள் இருக்குன்னா தைரோக்ளோபுலின் என்னும் கூழ்மப்பொருள் நிரம்பியுள்ளது. சரியா? இப்போது தைராய்டு சுரப்பி தைராக்சின்னு சுரக்கிறது. அந்த தைராக்சின் சுரக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைரோசின் என்னும் அமினோ அமிலம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களில் ஒரு அமினோ அமிலத்தின் பேர் என்னது? டைரோசின். அதுவும் அயோடின் தான் முப்பில் சாப்பிட்றோம். அந்த அயோடின் 2 சேர்ந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா தைராக்சின் உற்பத்தி செய்யப்படும். இப்போ படத்தை பாருங்கள். இதுதான் தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன்கள் என்னெல்லாம் போட்டிருக்கு? ட்ரைஅயோடோ தைராக்சின், ட்ரைஅயோடோ தைரோனின் T3, டெட்ரா அயோடோ தைரோனின் அல்லது தைராக்சின் T4. இந்த 2ம் சுரக்கிறது. இந்த தைராய்டு ஹார்மோனின் பணிகள் என்ன அப்படின்னா ஒன்று அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற வீதத்தை பராமரிக்கிறது, அப்புறம் ஆற்றலை உற்பத்தி செய்கிறது, அப்புறம் உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைக்கிறது, அப்புறம் மைய நரம்பு மண்டலம் செயல்பாடுகள். இப்போ நரம்பு மண்டலத்தை படிச்சிருக்கோம். மைய நரம்பு மண்டலத்தில் செயல்பாடுகள் பங்கேற்கிறது, உடல் வளர்ச்சி மற்றும் எலும்புகள் உருவாக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது,
உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுக்கு தான் அதனால தான் இதுக்கு பேர் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ தைராய்டு ஹார்மோனுக்கு தான் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது என்னது? தைராய்டு ஹார்மோன். அது பிட்யூட்டரி ஹார்மோன் வந்து தலைமை சுரபி. பிட்யூட்டரி சுரபி வந்து தலைமை சுரபி என்று அழைக்கப்படுகிறது. இது ஆளுமை. ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக இருக்காங்கன்னா அவனுக்கு கரெக்ட் அளவில் இந்த தைராக்சின் சுரக்குன்னு அர்த்தம். செல்களில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இது வந்து தைராய்டு ஹார்மோனின் பணிகள் முக்கியமான கொஸ்டின்ஸ் 5 இடம் படித்து வச்சுக்கணும். அடுத்தாப்புல இந்த தைராய்டு சுரபிகள் குறைபாடுகள் என்ன? இது குறையாக சுரந்தால் என்னென்ன விளைவுகள், அதிகமாக சுரந்தால் என்னென்ன விளைவுகள்? இது வந்து இயல்பான அளவில் சுரக்கணும். இயல்பான அளவில் சுரக்க முடியாத நிலைக்கு வந்து தைராய்டு குறைபாடுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த படத்தை பாருங்கள், கழுத்தில் உள்ள வீக்கம் இருக்குது, கழுத்தில் வீக்கம் இருக்குது. அந்த நோய்க்கு பேர் எளிய காய்ட்டுன்னு பேர். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உப்பில் வந்து அயோடின் சத்து இருக்கணும். அந்த அயோடின் சத்தும் அந்த அயோடின் சத்து இருந்தால் தான் நம்ம உடம்புல உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அமினோ அமிலம் டைரோசின் அதையும் சேர்ந்து தைராக்சின்ங்கிற ஹார்மோனை உற்பத்தி செய்யும். இந்த அயோடின் சத்து குறைவினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய்க்கு பேர் தான் எளிய கயாட்டர்னு சொல்லணும். சரியா? அப்போ அந்த என்னெல்லாம் எளிய கயாட்டர், கிரிட்டினிசம், மிக்சிடிமா ஆகியவை ஹைப்போதைராய்டின் வெளிப்பாடுகள் ஆகும். ஹைப்போ அப்படின்னா குறைவாக சுரக்கிறது தான் அர்த்தம். ஹைப்பர் அப்படின்னா அதிகமாக சுரக்கிறது தான் அர்த்தம். இப்போ குறைவாக சுரந்தால் 3 நோய்கள் வருகின்றன. என்னெல்லாம்? ஒன்று எளிய காய்ச்சல், இன்னொன்று கிரிட்டினிசம், இன்னொன்று மிக்சிடிமா. இப்போ எளிய காய்ச்சல்னால் என்னது? உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாததால் ஏற்படக்கூடியது. இது வந்து இமயமலை பகுதியில் பெரும்பாலான மக்களிடம் இது காணப்படுகிறது. அங்கே வந்து உப்பு வந்து அந்த உப்பில் வந்து என்ன இல்லை? அயோடின் குறைவாக உள்ளது. அதனால தான் அவங்களுக்கு அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு அதிகமாக இந்நோய் காணப்படுகிறது. அப்புறம் கிரிட்டினிசம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுவும் தைராய்டு குறைவாக ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். இதனுடைய அறிகுறிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, குள்ளத்தன்மை, குறைவான மன வளர்ச்சி, குறைபாடான எலும்பு வளர்ச்சி ஆகியவை ஆகும். இவைகள் அப்படி இருந்ததுன்னா இந்த கிரிட்டினிசம் உள்ளவங்களை என்ன சொல்லுவாங்க? கிரிட்டின்கள் என்று அழைப்பார். அது மிக்சிடிமா வந்து பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படுகிறது. இதன் காரணமாக குறைவான மூளை செயல்பாடு. இத்தனை சொன்னாலும் மைண்டில் ஏறவே ஏறாது. முகம் உப்பிய அல்லது வீங்கிய தோற்றம், முகம்லாம் உப்பி இருக்கும். உடல் எடை அதிகரிப்பு, குண்டு குண்டாக இருப்பாங்க, முகம்லாம் வீங்கி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. ஒரு செயலில் 10 தடவை சொன்னால் கூட புரியாது. அப்படி மிக்சிடிமா அது பெரியவர்களில் வரும். தைராய்டு குறைபாடினால் ஹைப்போ அப்படின்னா தைராக்சின் குறைவாக சுரப்பதால் ஏற்படக்கூடியது ஒரு நோய். அப்புறம் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா அதிகமாக தைராய்டு சுரக்கும். அது குறைவாக சுரந்தாலும் நோய் தான், அதிகமாக சுரந்தாலும் நோய் தான். தைராய்டு ஹார்மோன்களின் அதிகரித்த சுரப்பின் காரணமாக கிரேவின் நோய் பெரியவர்களில் காணப்படுகிறது. இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துருத்திய கண்கள், வளர்ச்சிதை மாற்ற விகிதம் அதிகரித்தல், மிகை உடல் வெப்பநிலை வந்து உடலில் அதிகமாக இருக்கும், மிகையாக வேர்த்தல், அதிகமாக வேர்க்கும், உடல் எடை குறைவு, ரொம்ப எடை வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க, நரம்பு தளர்ச்சி, இதெல்லாம் அறிகுறிகள் இருந்ததுன்னா அது ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர்னால் எனக்கு அதிகமாக அளவு தைராக்சின் உடம்பில் சுரக்கும். இது பெரியவர்களுக்கு வரும். அதோடைய அறிகுறிகள் என்னன்னு கேட்பாங்க. அறிகுறிகள் என்னென்னா, துருத்திய கண்கள், வளர்ச்சிதை மாற்ற விகிதம் அதிகரித்தல், மிகை உடல் வெப்பநிலை, மிகையாக வியர்த்தல், உடல் எடை குறைவு, நரம்பு தளர்ச்சி. சரியா? இதுதான் என்னதுன்னா ஹைப்பர் தைராய்டிசம். நம்ம இப்போது 2 ஹார்மோனை பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று பிட்யூட்டரி, இன்னொன்று தைராய்டு பார்த்துருக்கோம். இதை வாசித்து பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க மாணவர்களே.